Maslow theory of motivation and its educational implication in motivation and learning in psychology TET Unit 4 syllabusல இருக்கிற MCQ பார்க்கலாமா? Maslow's hierarchy of needs is often represented as pyramid. So Maslow's hierarchy பார்த்தீங்கன்னா எப்பவுமே எப்படி தான் ரெப்ரசன்டேட் பண்ணுமா? பிரமிட் ஷேப்பில் தான். பிரமிட் ஷேப் எப்போவுமே பிரமிட் தான். ஏன்னா பேசிக் நீட்ஸ் வந்து பாட்டமில் இருக்கும் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ பிரமிட்ன்றது என்னது? ஒரு ட்ரையாங்கிள் வடிவமாக இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் வடிவத்தில் பேசிக் நீட் எங்கே இருக்கும்? பாட்டம்லேயும். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஷேப் எப்படி இருக்குது? அவரோட ஹைராக்கி மேஸ்லோ ஹைராக்கி நீட்ஸ் எப்படி இருக்குது? பிரமிட் வடிவத்தில் இருக்குது. The lowest level of Maslow hierarchy includes physiological needs. So physiological needs என்றது basic need தானே? food, water, rest and இதெல்லாம் இருந்தால் போதும் நம்ம உயிர் வாழ்ந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை சாட்டிஸ்ஃபை, நம்மளுக்கு வந்து நாளைக்கு சாப்பாடு கிடைக்குது, 3 வேளைக்கு சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது அண்ட் பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகுது, ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பேசிக் நீட்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாரு? ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். இந்த ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் தான் லோயஸ்ட் லெவல். யாரோட ஹிராக்கியில்? மேஸ்லோவோட ஹிராக்கியில். த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மேஸ்லோஸ் ஹிராக்கி இஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஹையஸ்ட் லெவல் எது? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அப்போ இங்கே ரியலைஸ் பண்ணுறாங்க, நமக்கு ஒன்ஸ் பொட்டென்ஷியல் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறத ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மேஸ்லோ ஹிராக்கி. அப்போ லோயஸ்ட் லெவல் என்ன? ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்? ஸோ ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸுக்கு அப்புறம் எந்த நீட் வருது? சேஃப்டி நீட்ஸ். இப்போ ஃபிசியாலஜின்னா பேசிக் நீட், ஃபுட்டு, வாட்டர், ரெஸ்ட். அப்போ நெக்ஸ்ட்டு சேஃப்டி நீட், செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷன், ஸ்டெபிலிட்டி. இது யாரை ஃபாலோ பண்ணுறாங்க? ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். ஸோ ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸுக்கு அடுத்த லெவல் என்ன? சேஃப்டி நீட்ஸ். லவ் அண்ட் பிலாங்கிங் நீட் இன்க்ளூட்ஸ். ஸோ லவ் அண்ட் பிலாங்கிங் நீட்ஸ் இன்க்ளூட்ஸ் என்னென்ன இருக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அவனுக்கு அந்த எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இல்லையா? ஒரு குரூப்போட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் இருக்கிற ரிலேஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்வோம்? லவ் அண்ட் பிலாங்கிங் நீடுன்னு சொல்வோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டெஃபிஷியன்சி நீட் இன் மேஸ்லோஸ் தியரி? அவரை பொறுத்தவரையும் எது டெஃபிஷியன்சி நீட்? டெஃபிஷியன்சி நீடுனா எஸ்டீம். ஸோ எஸ்டீம்ன்றது டெஃபிஷியன்சி நீடு டி நீட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. எஸ்டீம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி, சேஃப்டி, லவ் அண்ட் எஸ்டீம் நீட்ஸ் இது எல்லாமே ஃப்ரம் டிப்ரைசேஷன்லேருந்து தான் கிடைக்குது. டிப்ரைவேஷன்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ மேஸ்லோ தியரி வந்து அதாவது டெஃபிஷியன்சி நீட் எது குறிக்குதுன்னா எஸ்டீமை தான் இங்கே குறிக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ க்ரோத் நீட்? ஸோ க்ரோத் நீடுன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இந்த க்ரோத் ஆர் பீயிங் நீட், இது பி நீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி படித்தது வந்து டெஃபிஷியன்சி வந்து டி நீடு. அப்போ பி நீடுன்னா பீயிங், க்ரோத் பீயிங், நல்ல வளர்ச்சி இருக்குது, பர்சனல் க்ரோத் நல்லா இருக்குது. ஸோ அதனால் டெஃபிஷியன்சி அங்கே இல்லை. ஓகே, அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடு என்னன்னு சொல்லுவாங்க? க்ரோத் நீடுன்னு கூட சொல்லலாம். அக்கார்டிங் டு மேஸ்லோ, எ ஹங்க்ரி ஸ்டூடெண்ட் வில் ஃபஸ்ட் ட்ரை டு சாட்டிஸ்ஃபை. ஸோ அந்த பசியாக இருக்கிறவனுக்கு ஃபஸ்ட்டு எது தான் இது பண்ணுவாங்க? தட் இஸ் ஃபிசியாலஜிக்கல் நீட். அவனுக்கு பேசிக்கே கிடைக்கல. அப்போ பசியாக இருக்கும்போது அவன் ஃபுட்டை தானே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், சாப்பிட்டு தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ ஃபுட்டு, வாட்டர் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ அது என்ன நீடு? ஃபிசியாலஜிக்கல் நீடை தான் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்? டிபெண்டன்சி. ஸோ செல்ஃப்னே வந்துச்சு. செல்ஃப்னா தன்னிச்சையாக செயல்படுறான், தன்னை ரியலைஸ் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது டிபெண்டன்சின்னா என்னது? இன்னொருத்தர் சார்ந்து இருக்கிறது. அவன் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது அவன் இன்னொருத்தர் சார்ந்து இருக்கணும். ஸோ டிபெண்டன்சி. மற்ற எல்லாம் க்ரியேட் பண்ணுறான், ரியலிசம் பண்ணுறான், ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் கீழே வருது. ஆனால் டிபெண்டன்சி மட்டும் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் கீழே வரலை. எ டீச்சர் ப்ரொவைடிங் எ சேஃப் non-threatening classroom helps meet students dash need safety needs. அதாவது நான் த்ரிட்டனிங்,
த்ரிட்டனிங் பண்ணல, அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. ஓகே, சேஃப்டியை கொடுக்காது. இப்போ அந்த சேஃப்டின்ற வார்த்தையை பார்த்து என்ன நீட் அங்கே? சேஃப்டி நீட். A teacher using cooperative learning groups satisfied which of the Maslow's needs? So cooperation, அதாவது love and belonging தானே. ஏன்னா கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் குரூப் அவனுக்கு கொடுக்குது அந்த டீச்சர், அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. அப்போது லவ் அண்ட் பிலாங்கிங். ஓகே, லவ் அண்ட் பிலாங்கிங்னா ஒரு இன்டர்பர்சனல் கனெக்ஷனை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் கொடுக்குறாங்க. when students are praised and rewarded for achievements, which need is fulfilled? எந்த நீட் ஃபுல்ஃபில் ஆகுது? எஸ்டீம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்ம ப்ரைஸ் பண்ணுறாங்க, ரிவார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக ரிவார்ட் பண்ணுறாங்க? அச்சீவ்மெண்ட்டுக்காக. அப்போ அது என்ன நீடு? எஸ்டீம். அவனை ரெக்கக்னைசேஷன் கொடுக்குறோம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், ரெக்கக்னைசேஷன் கொடுக்குறாங்க. மற்றவங்கள விட்டு தனியாக ப்ரைஸ் கொடுக்குறோம் இல்லையா, நல்லா வந்தீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அது என்ன நீட்? எஸ்டீம் நீட். The main educational implication of Maslow's theory is student basic need must be met before effective learning occurs. அதாவது மேஸ்லோட மெயின் எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் என்னன்னா, அவரோட மெயின் கோட்பாடு எஜுகேஷனா, நீ பேசிக் நீடு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துரு, அதுவே அவனை நல்லா படிக்க வச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். A self-motivated learner who explores topics beyond the syllabus demonstrates. அதாவது செல்ஃப் மோட்டிவேட்டட் லேர்னர்னா தனக்கு தானாகவே மோட்டிவேஷனை கொடுக்குறவன் இந்த டாபிக்ஸை பியாண்ட் த சிலபஸ்க்கும் பியாண்டாக போகுது. அப்போ அவன் என்ன ஆகுதுங்க? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் தான். ஏன்னா அவனுக்கு கியூரியாசிட்டி இருக்குது, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது, க்ரியேட்டிவிட்டி இருக்குது, ரியலிசம் தெரியும், ப்ராப்ளம் சால்விங். ஸோ அப்படி இருக்கும்போது அவனே தனக்கு தானாகவே மோட்டிவேட்டராக இருக்கும்போது அப்போ அவன்கிட்ட என்ன நீட் இருக்குது? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் இருக்குது. ஸோ எஜுகேஷன் ஷுட் ஹெல்ப் லேர்னர்ஸ் grow towards self-actualization. This statement best reflects humanistic approach. இப்போ எஜுகேஷன் ஒரு லேர்னரை தன்னை தெரிஞ்சுக்கிட்டு தன்னிச்சையாக செயல்பட தூண்டுறாங்கன்னா அது எதை ரெஃப்ளெக்ஷன், எதோட பிரதிபலிப்பாக இருக்கணும்? ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். பர்சனல் க்ரோத் மேலே மேஸ்லோ காட்டுறாரு செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். Which of the following is correctly shows Maslow's hierarchy from lowest to highest? So lowest என்ன சொன்ன? physiological அடுத்து என்ன? safety அடுத்து என்ன? love அடுத்து என்ன? esteem அடுத்து self actualization. okay, correct தானே? so physiology, safety, love, esteem and self actualization, இதுதான் மேஸ்லோவோட hierarchy from lowest to highest. When a teacher motivates students to pursue the talents, it fulfills the self-actualization needs. ஒரு டீச்சர் மோட்டிவேட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை உனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, என்னால் முடியும், ஃபுல்ஃபில் பண்ணு. அப்போ அவனை என்ன தோண்டு வைக்கிறாங்க? செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை காட்டுறாங்க. செல்ஃப் ஆக்சுவல் உங்ககிட்ட உன்னால் முடியும், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அதுதான் அவன் நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடை வெளியே கொண்டு வராங்க. Which of the following satisfied the needs? Satisfied needs no longer motivate behavior. So according to Maslow, satisfied need no longer motivate behavior. அதாவது இப்போ ஒருத்தர் சாட்டிஸ்ஃபைடு ஆகிட்டாரு, அவருக்கு இனி அதாவது மோட்டிவேட் பிஹேவியரோ அட்டென்ஷன் ஷிஃப்ட்டோ எதுவும் தேவையில்லை. ஏன்னா நெக்ஸ்ட் ஹையர் நீடு ஷிஃப்ட் டு த நெக்ஸ்ட் ஹையர் நீட்டுக்கு போயாச்சு. செல்ஃப் ரியலைசேஷன் வந்த பிறகு அவருக்கு எதுக்கு மோட்டிவேஷன் பிஹேவியர்? இன் எ ஸ்கூல் செட்டிங்ஸ் Maslow theory encourages teachers to create a supportive environment meeting students multiple needs. அதாவது இந்த மேஸ்லோ தியரி இருக்கு இல்லையா, ஸ்கூல் செட்டிங்கில் ஒரு டீச்சரை க்ரியேட் பண்ணுறாங்க, சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டை, மீட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிபிள் நீட்ஸை ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிட்டு, அதாவது பேசிக் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரையும் கொண்டு போய் ஒரு நல்ல அட்மாஸ்பியரை கொடுக்கலாம். ஃபிசிக்கல், எமோஷ்னல் அண்ட் இன்டெலெக்சுவல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களோட ஹோலிஸ்டிக் க்ரோத்தை கொடுக்கறதுக்காக.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.